Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். அமலாக்கத்துறை விசாரணைக்கு வந்து இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டு. எலி மிஸ் ஆயிடுச்சுன்னா வலை தப்பு, வலை ரொம்ப உள்ள கொடுமைப்படுத்துதுன்னு இருக்கட்டும், உள்ள இருக்கிற பொறி உண்மையா இருக்கட்டும், அப்ப எலி அங்க ஒன்று நடமாடுதுன்றதுக்கு ஏதோ ஒரு நியாயம் இருக்குல்ல. இல்ல இதுக்காக போய் பாஜக கிட்ட டீல் பேசி சமரசம் பண்ண முடியுமா? இல்ல இது தொடர்பா கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான வாரிசுகளை அரெஸ்ட் பண்ண விட்டு கொடுக்க முடியுமா? இதன் மூலமா 2026 தேர்தலில் தோத்துற முடியுமான்றதுலாம் தான் கேள்வி. தமிழகத்தில் இன்னொரு சத்தீஸ்கர் ஒரு டெல்லி எபிசோட் நடக்க போகுதுன்னு ரொம்ப ஸ்டான்ச்சா நம்புறாங்க போலீஸ் வட்டாரத்தில். இடி இந்த விவகாரத்தை வந்து இந்த டாஸ்மாக் விவகாரத்தை எப்படி நீ கையாளும்? இடி எப்படி கையாளும்னா, இது மேல இருக்கிற பிக் பாஸ் எப்படி சொல்றாங்களோ அப்படி கையாளும். அதுதான் இடி. இடி உச்சபட்ச அதிகாரம். இடி ட்ரக்கோனியன். யார் சொல்றது? சொல்றவங்க பூரா இடிக்கு பயப்படுறவங்க தான். நம்ம யாருக்கு பயப்படுவோம்? டிராஃபிக் போலீஸுக்கு பயப்படுவோம். ஹெல்மெட் போட்டு எல்லாத்தையும் வச்சிருந்தாலும் எதுக்காவது ஓவர் ஸ்பீடிங் கட்ட 100 ரூபா கொடுத்தா கொடுத்தாகணும். ஏன்னா நம்மளுடைய ரேங்கில் அவங்க தான். இடி விஷயத்துக்கு அவசர அவசரமா சுப்ரீம் கோர்ட் போறவங்க வக்ஃப் திருத்தத்துக்கு கேரளா கவர்மெண்ட் கேஸ் போட்டுருச்சு, தியாவேகா கேஸ் போட்டுருச்சு, பல கட்சிகள் கேஸ் போட்டுச்சு, இன்னும் தமிழக அரசு கேட்டு கேஸ் போட்டுச்சான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. நான் உங்கள் சங்கீத்குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் விமர்சகர் திரு அனந்தஜித் அவர்கள். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய்க்கு வந்து முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை வந்து முதல்ல டாஸ்மாக் அலுவலகத்தில் ரைடு பண்ணும்போது வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு 4 நாள் கழிச்சு மீண்டும் அப்புறம் டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் விசாகன் அவருடைய வீடு மற்றும் தொடர்புடைய அலுவலகங்களை சோதனை நடத்தி ரைடு போயிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு தமிழ்நாடு அரசின் சார்பிலும் டாஸ்மாக் நிறுவனம் சார்பிலும் வந்து உச்சநீதிமன்றத்தில் கேஸ்லாம் போட்டாங்க. இந்த அமலாக்கத்துறை விசாரணைக்கு வந்து இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டு. அதாவது தனி மனித வரம்பு எல்லாமே மீறி செயல்பட்டு இருக்காங்க, ரொம்ப ஒரு டார்ச்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள். இந்த வழக்கை எப்படி புரிஞ்சுக்கணும்? இதில் ஒரு குரோனாலஜியில் 2 பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டீங்க. ஒன்று வந்து விசாகனுக்கு அடுத்து ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டுக்கு ரைடு போனது, அவர் கிளம்பி போனது. 2வது இன்னைக்கு முதல்வர் டெல்லிக்கு போயிருக்காரு. ஸோ இந்த குரோனாலஜியில் இந்த 2 சீன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. இதெல்லாத்தையும் சேர்த்தே பாருங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். டாஸ்மார்க்கில் ஊழல் நடக்குதுன்றதுக்கு கைப்புண்ணுக்கு ஏதாவது கண்ணாடி வேணுமா? எல்லாருக்கும் தெரியும். அது வெறும் பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா மட்டுமா? பார் அலோகேஷனில் இருக்கா? வேலைக்கு ஆள் எடுத்ததில் இருக்கா? பாட்டில் வாங்கினதில் இருக்கா? டிஸ்டிலரிஸில் ஆர்டர் கொடுத்ததில் இருக்கா? எந்தெந்த சரக்கு வாங்கணுன்றதுல இருக்கா? இந்த பாருக்குள்ள விற்கப்பட்ட பொருள்கள் அதிக விலையில் விற்கப்பட்டதா? இது எல்லாமும் சேர்ந்தது தான் இந்த டாஸ்மாக் ஊழல். இது தனித்தனி கம்ப்ளைண்டாக பல இடத்துல இருக்கு. இதில் பல விதங்களுக்கு வந்து ப்ரூஃப் இருக்குங்க. அதில் இந்த லம்சம்மா 10 ரூபாயா இருக்கும்போது தெரியாது. அன்னியன் படத்தில் சொல்ற மாதிரி 10 பைசா திருடினா தருப்பா, 10 கோடி பேர் 10 பைசா திருடினா தப்பா, 10 கோடி பேர் 10 கோடி தடவை 10 பைசா திருடினா தருப்பா. அதுதான் டாஸ்மாக். அது 10 பைசா இல்லை, 10 ரூபா. அப்போ யோசிச்சு பாருங்க, 2 0 3 0 ஜாஸ்தி. அப்போ இதுக்கு என்ன இந்த லம்சம் ஒன்று உருண்டுச்சு திரண்டு வந்தது இல்லை. அது 1000 கோடிலாம் நான் நம்ப மாட்டேன். இது அதுக்கும் மேலே 2 3 0 இருக்கணும். அந்த உருண்டு திரண்டு வந்த பெரிய பணம் கருப்பு பணம். இந்த கருப்பு பணம்னா என்ன உங்களுக்கு தெரியும்? ஒரு ப்ராப்பரான இன்கம் சோர்ஸ் இல்லாமல் வரக்கூடிய எந்த பணமும் கருப்பு பணம். அது திருட்டா இருக்கலாம், ஊழலா இருக்கலாம், லஞ்ச லாவணியமா இருக்கலாம், கீழே கிடைச்சதா இருக்கலாம், ஒருத்தங்கிட்ட எடுத்துட்டு ஓடி வந்ததா இருக்கலாம். இந்த பணத்துக்கு சோர்ஸ் கிடையாது. உங்களுக்கு பாக்கெட்டில் 10,000 இருக்கு, எப்படி சார் கேட்டால் நீங்கள் சம்பளம்னுவீங்க, பிஸ்னஸ் பண்ணுறவர் வியாபாரத்தில் லாபம்னுவார். சம்மந்தமே எல்லாம் 10 கோடி ரூபா எப்படின்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? அதுக்கு காரணம் இல்லை, அதுதான் கருப்பு பணம். அது போல ஒரு கருப்பு பணம் இங்கே வந்திருந்தா அந்த கருப்பு பணத்தை அப்படியே பிரயோகப்படுத்த முடியாது. அப்போ அதை ஒயிட்டா மாற்றுவாங்க. ஒயிட்டா மாற்றத்துக்கு 2 வழி. ஒன்று, வெளிநாட்டுக்கு அமிச்சு ரீரூட் பண்ணி உள்ளே கொண்டு வருவாங்க, இந்த சிவாஜி படத்தில் வர மாதிரி பல்வேறு கட்ட டிரான்சாக்ஷன்ஸ் மூலமா. இல்லைன்னா வெளிநாட்டுக்கு கொண்டு வரது கஷ்டமா இருக்கும் பட்சத்தில் உள்நாட்டுக்குள்ளேயே மல்டிபிள் லேயர் டிரான்சாக்ஷன்ஸ் மூலமா இதை போட்டு அதில் போட்டு அதை போட்டு இதில் போட்டு அது ஒரு நேரத்தில் ஒயிட்டாக லாபமாக வர மாதிரி காமிச்சிருவாங்க. அந்த ஒயிட் மணியை ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி ரைட் ராயலாக லீகலாக லாபம் சம்பாதிக்கிறது தான் மணி லாண்ட்ரிங். இந்த மாதிரியான மணி லாண்ட்ரிங்கை விசாரிக்கிறது தான் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட், PMLA. அதோட ஏஜென்சி தான் இடி. இடிக்கு 2018 அப்புறமா ஏகப்பட்ட பவர்ஸ், ட்ரக்கோனியன் பவர்ஸ் கொடுத்துட்டாங்க. அதை பாஜக வந்து கையாள வச்சு நிறைய கட்சிகளை நிறைய மாநிலங்களில் மிரட்டிட்டு இருக்கிறாங்கன்றதெல்லாம் 2வது. அதுக்கெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல போகிறது இல்லை. கேள்வி என்னன்னா, இது எலிக்கு பொற வச்ச பிறகு எலி அங்கே வருதுன்னா, எலி மிஸ் ஆயிடுச்சுன்னா வலை தப்பு, வலை ரொம்ப உள்ள கொடுமைப்படுத்துதுன்னு இருக்கட்டும், உள்ள இருக்கிற பொறி உண்மையா இருக்கட்டும், அப்ப எலி அங்க ஒன்று நடமாடுதுன்றதுக்கு ஏதோ ஒரு நியாயம் இருக்குல்ல. ஏதோ ஒரு பணம் இங்க சுத்திட்டு வந்திருக்குன்னு இருக்குல்ல. அது ரொம்ப நெக் டு நெக்கா வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸு, ஒரு டைரக்டர்,
டாஸ்மாக் எம்டி ஜிஎம்ல இருந்து வரிசையா ஆஜராகிற நிலைமைக்கு வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட இதுல ஒரு உண்மை இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? இப்போ இந்த உண்மையை அப்படியே தட்டி கழிக்க முடியுமா? இல்ல இதுக்காக போய் பாஜக கிட்ட டீல் பேசி சமரசம் பண்ண முடியுமா? இல்ல இது தொடர்பா கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான வாரிசுகளை அரெஸ்ட் பண்ண விட்டு கொடுக்க முடியுமா? இதன் மூலமா 2026 தேர்தலில் தோத்துற முடியுமான்றதுலாம் தான் கேள்வி. ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு நிதி ஆயோக்காக தான் டெல்லி போயிருக்காரு, அது தெரியும், நம்பிடுறோம். ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும் தமிழகத்துக்கு நிதி வாங்கிட்டு வருவாருன்னு. பட் என் கேள்வி என்னன்னா, இதுக்கு முன்னாடி பல திமுக அமைச்சர்கள் இந்த மாதிரி இடி ரைட்டில் மாட்டின போதெல்லாம் நிதி ஆயோக் மீட்டிங்க்கு முதல்வர் போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ க்ளோஸ் காலில் வேற யாரும் மாட்டுறாங்கன்றதுக்காக போயிருக்காருன்னு புரிஞ்சிக்க வேண்டியதுதான். ஆனால் இதில் என்னமோ ஒன்று இருக்குது, அதில் என்னமோ ஒரு நெருப்பு இருக்குது, அதனால தான் புகையுது. இது அவ்வளோ அப்ரப்டாலாம் விட்டுற முடியாது. மேபி போகிற மீட்டிங் சரிப்படலைன்னா திரும்ப இடி சுப்ரீம் கோர்ட்டில் பர்மிஷன் கொடுத்துடலாம், ரைடு தொடரலாம், அரெஸ்ட் நடக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். தமிழகத்தில் இன்னொரு சத்தீஸ்கர் ஒரு டெல்லி எபிசோட் நடக்க போகுதுன்னு ரொம்ப ஸ்டான்ச்சாக நம்புறாங்க போலீஸ் வட்டாரத்தில். ஆனால் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி என்ன இந்த விஷயத்தில் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாடு அரசு தான் 2017 2021 வரைக்கும் இந்த டாஸ்மாக் விற்பனையில் நடந்த முறைகேடுகள் குறித்து 41 வழக்குகள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு அரசே இதை வந்து விசாரிச்சுட்டு இருக்கு, லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிச்சுட்டு இருக்கு. அப்புறமேல ஏன் அதை மீறி நீங்கள் வந்து இடி வந்து உள்ளே போய் நுழைஞ்சிங்க அப்படிங்கிற கேள்வி வந்து எழுப்பியிருக்கு. கரெக்ட். இந்த கேள்வி நியாயமான கேள்வி. எனக்கு இதில் பர்சனலாக ஒரு கேள்வி வருது. ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி கேட்டுருவோம். 21 வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நீங்களே நிறைய அட்ரஸ் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. 21க்கு அப்புறமும் அந்த மாடஸ் ஆப்பரண்டி அதோட ப்ரோட்டோகால் என்ன மாறுச்சு? 10 ரூபா வாங்குறதே நிப்பாட்டினீங்களா? அட்லீஸ்ட் டாஸ்மாக்ல வாங்கிட்டே இருக்கிறாங்க, பொதுமக்களும் குடிமக்களும் போய் வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுப்பியா, எடுறா, நானும் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு காசு கேட்குறாங்க. இன்னும் மாறுச்சா? அடிப்படையில் இந்த ஒரு விஷயம் மாறிச்சா? மாறலிங்களே. இன்றளவும் எந்த டாஸ்மாகில் போனாலும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்கிறது என்னோட பர்சனலாக ஒரு பொதுமக்களாக ஒரு வெகுஜனமாக என்னோட கேள்வி. ரெண்டாவது கேள்வி, ஊழல்களை தாராளமாக ஆன்டி கரப்ஷன் விஜிலன்ஸ் விசாரிக்கட்டும், நோ ப்ராப்ளம். இதுக்கு நடுவில் வந்த அந்த லம்சம் பணத்தை யார் விசாரிப்பா? விஜிலன்ஸா? இல்லையே, இடி தானே விசாரிக்கணும். இங்கே ஒரு லம்சம் வந்துடுச்சின்னு ப்ரூவ் ஆயிட்டாலே இது 10 ரூபாவா இருக்காதுங்க. இந்த 10 ரூபான்னும் போது நான் ஒரு இடத்துல லஞ்சமா வாங்கினா இன்னொரு இடத்துல நான் பட்டாணி வேர்க்கல் வாங்கி சாப்பிட்டா முடிஞ்சு போயிடும். தமிழகத்து அக்ராஸா டெய்லி கோடிக்கணக்கான ரூபாய் டிரான்சாக்ஷன். அந்த பணம் எங்க போச்சு? எக்கானாமிக்குள்ள சர்க்குலேட் ஆகி வெளியில வந்துருச்சுங்க. அந்த 10 ரூபா 150 ரூபா குவார்டர் பாட்டிலுக்கு தான் பில்லு. இந்த 10 ரூபா வெளில வந்துருச்சு. டெய்லி நடக்கூடிய கோடிக்கணக்கான டிரான்சாக்ஷன்ல தனியா ஒரு சர்க்கிள் வந்துருச்சுன்னா அது பேர் பிளாக் எக்கானமி. தனியா ஒரு கருப்பு பொருளாதாரம் சுத்திக்கிட்டு இருக்கு. திடுப்புன்னு பார்த்தா அதுல பாதி காணாம போகுது, என்னன்னா வெள்ளையாகுது. அப்போ இது என்னமோ ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்குன்றதா உண்மை. இதை யார் கேட்பா? நம்ம யாரும் கேட்க முடியாது, போலீஸ் கேட்க முடியாது, விஜிலன்ஸ் கேட்க முடியாது. கேட்க வேண்டியது இடி தான். ஸோ இந்த இடத்துல அந்த அமௌண்ட் வந்துருச்சுன்னு ப்ரூவ் பண்ணாலே இடிக்கு இந்த கேஸ்க்கு நான் விசாரிக்கிறதுக்கு முகாந்திரம் வந்துடும். இந்த கேஸ்ல முகாந்திரம் இல்லை, இடி விசாரிக்கவே கூடாது அப்படின்லாம் இங்கே நடக்கல. இடி ரொம்ப ட்ரக்கோனியனா இருக்கு. எப்படி அரசு அலுவலகங்களுக்குள்ள ஒரு பிரைமரி பர்மிஷன் இல்லாமல் அன்பிரசிடென்டா உள்ள போவீங்க? இதெல்லாம் தான் கேள்வி. அப்படி கேட்கறது நியாயம்தான். ஒருத்தர் வந்து இன்னொருத்தரோட பவருக்குள்ள ஓவர் ஸ்டெப்பிங் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் கேட்க தான் செய்வாங்க. எனக்கு என்ன பர்சனலாக தோணுதுன்னா, அனௌன்ஸ் பண்ணிட்டு போனால் அங்கே ரைடு பண்ணி டாக்குமெண்ட்லாம் கிடைக்கவா செய்யும். ரைடெல்லாம் சஸ்பென்ஸாக தான் நடத்தணும். தெரியல நியாயம் என்னமோ. இல்லை, கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான ஒரு செயலாக ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிறது இதெல்லாம் ரொம்ப கண்டனங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அப்போ அமலாக்கத்துறையை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வான் பண்ணதா சுப்ரீம் கோர்ட்? அதாவது முதல் விஷயம், சுப்ரீம் கோர்ட் இது வரைக்கும் நிறைய பேர் வான் பண்ணிடுச்சிங்க. நிறைய பேர் இந்த மாதிரி பொறுப்பில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் பாடிஸையும் ஸ்டேச்சுட்டரி பாடிஸையும் நிறைய வாட்டி திட்டாங்க. இதனால எதாவது மாற்றம் வந்திருக்கா? ஒரு பேசிக்காக கேட்குறேன். ரீசெண்டாக கவர்னரை போட்டு அதே மாதிரி இதை விட நல்லாவே திட்டினாங்க. ஆமாவா இல்லைங்களா? ஆமாம். உங்கள் கடமை என்ன பண்ணுறீங்கன்னு பர்சனலாக திட்டினாங்க. மக்கள் பிரதிநிதிகளால் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா வந்து உடனடியாக நீங்கள் வந்து கையெழுத்து போகிறதா உங்களுடைய வேலை. கரெக்ட். எல்லாரும் பட்டாசு அடிச்சாங்க, கொண்டாடினாங்க, லட்டு கொடுத்தாங்களா? என்னாச்சு? கவர்னர் மாற்றிட்டாங்களா? இப்போ திரும்ப கவர்னர் கையெழுத்து போடுறது என்ன நம்பிக்கை இருக்கு? அதுக்கு ஒரு லாவோடைய எஃபெக்ட் கிடையாது. கவர்னருக்குன்னு கான்ஸ்டியூஷன்ல சில டியூட்டிஸ் அண்ட் ரைட்ஸ் இருக்கு. இது சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்ஷனால பின்னாடி ஏற்கனவே பண்ணதை தான் சரி பண்ண முடியும். ஃபியூச்சர்ல திரும்ப அந்த கவர்னர் அப்படியே செயல்பட மாட்டாருலாம் ஊர்ஜிதம் கொடுக்க முடியாது. அதை சட்டம் தான் மாற்றணும், அதை கான்ஸ்டியூஷன் தான் மாற்றணும். அது பார்லிமெண்ட் கையில் இருக்கு, அது பாஜக கையில் இருக்கு இன்னைக்கு தேதிக்கு. ஸோ இப்படி சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கண்டனங்களோ கடிஞ்ச வார்த்தைகளோ மாற்றத்தை நிதர்சனத்துல பிளாட்ஃபார்ம்ல ரியாலிட்டியில கொண்டு வராது. அதுதான் ப்ராப்ளம். இன்னைக்கு இடி மேலேயும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்றது வந்து ஒரு அப்சர்வேஷன். இப்படி பண்றீங்களே, என்ன நியாயம்? இது நியாயமான கேள்வி, நல்ல கேள்வி. நாளைக்கு திரும்ப இடி இப்படி பண்ண மாட்டாங்கன்னு உங்களுக்கு ப்ரூஃப் தெரியாது. இன்னைக்கு இந்த டாஸ்மாக் விஷயத்துல இடி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இடியை சுப்ரீம் கோர்ட் கேட்டுட்டாங்க. திடுப்புன்னு இடி வேற ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லேண்ட் மைனை பிடிக்கலாம், ஒரு மணல் திருட்டு எடுக்கலாம்,
எடுத்துக்கிட்டு திரும்ப இடி அதுக்குள்ள ஒரு பணப்பரிவு நடந்துருக்கு, திரும்பி இதே ரைட் பண்ண முடியாதுன்னு உங்களால சொல்ல முடியாது. பொன்முடி வீட்டுக்கோ திரும்ப KN தம்பி வீட்டுக்கோ செந்தில் பாலாஜி வீட்டுக்கோ திரும்ப போனா இதே கேஸ் அங்க நடக்கும். அதுக்கு இது தடை கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? டாஸ்மாக் ஊழல நடந்த இதை ஃபர்தரா விசாரிக்கிறதுக்கு தான் ஒரு தடை வாங்கியிருக்காங்க, இடைக்கால தடை. இது போல இடியோட எல்லா இடத்துலையும் நீங்க தடை பண்ண முடியாது. ஸோ இடி ட்ரெக்கோனியனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவர் பண்ணி ஒன்று பண்ணுவாங்கன்னா அதை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதை வச்சு அதை தடுக்க முடியாது. இதுக்கு சட்டத்தில் மாற்றம் வரணும், அதை சட்டத்தின் பூர்வமாக அழுத்தம் கொடுக்கணும். அது தனி செட் ஆஃப் அஜெண்டா. இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு, ஒன்று ஊழல் பண்ணாமல் இருக்கணும், மடியில் காணாலன்னா வழியில் பயம் இல்லை. ரெண்டாவது பண்ணிட்டோமா பெரிய முதலாளிகிட்ட போய் சரண்டர் ஆகணும். அது ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்சதில் இருக்கிற ஒரே வழி. எது பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஏன் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் பல்வேறு விளக்கங்களை வந்து கொடுத்துட்டு வராங்க. மழை வெள்ளத்தில் வந்து கேட்டோம், அவங்க வந்து கொடுக்கவே இல்லை. வெறும் 300 கோடி சம்திங் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டைம் கொரோனா ஆட்சி பொறுப்பேற்றிருந்த போது வந்தது, செகண்ட் வேவ் ரொம்ப சிவியராக இருந்த ஒரு டைம், அதனால் போக முடியல. அதுக்கடுத்து தான் வெள்ளங்கள் அதுன்னு சொல்லி போக முடியல அப்படிங்கிறத வந்து குறிப்பிடுறாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒன்றும் இல்லை, அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன். இப்போ ஏதோ ஒரு முக்கியமான தேவைக்காக அதான் தமிழகத்துக்கு நிதி வாங்குறதுன்னு அவங்க சொல்கிறாங்க. கல்வி நிதியா 2000 கல்வி நிதியோ உதயநிதியோ அதை வெயிட் பண்ணி மெட்ரோ திட்ட பணிகளுக்கு வந்து மத்திய அரசு ஒதுக்க வேண்டிய நிதியை வந்து ஒதுக்கல, ஃபுல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் காரணம் காட்டி தான் வந்து நிச்சயமா அந்த முறை வாங்க போகணும்னு சொல்லி. அதுதாங்க நானும் ஒத்துக்கிறேன், நிதி வாங்குறதுக்கு நிதியை காப்பாற்றுறதுக்கு தான் போறாங்க. அது எந்த நிதின்றது தான் என் கேள்வி. வளர்ச்சி நிதியா உதயநிதியா அப்படின்றது நமக்கு சொல்ல தெரியல. ஆனால் அது நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்டில் ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை சமகாலத்தில் நீங்கள் கம்பேர் பண்ணி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் எது எப்படியோ அது நமக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். அதை நம்ம வந்து பிளண்ட்டாக இல்லைங்க அவர் போனது இதுக்கு தான் அப்படின்னு சொல்ல முடியாது. முன்னாடியே போயிருந்தால் அந்த கேள்வியெலாம் வந்திருக்காது. மோரோவர் எலெக்ஷன் வருதுங்க அடுத்த வருஷம். அது இந்த நேரத்தில் ஆக்சுவலி ஒரு எதிர்ப்பு தான், பாஜக எதிரான ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு மனநிலையில் தான் இருந்திருக்கணும். கடகடன்னு அங்கே போயிட்டு நிதியாக அட்டன் பண்ணுறது என்ன பெரிய ரிசல்ட் கொடுக்கும் தெரியல. இது அட்டன் பண்ணி பெருசாக நிதி ரிலீஸ் ஆனால் பரவாயில்ல, திரும்ப இவர் போயும் நிதி வரலாம் என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் பெரிய கேள்வி இருக்குது. எனக்கு வந்து நான் இதை வந்து ஒரு பொலிட்டிக்கலாக தான் என்னால் பார்க்க முடியுது. என்னால் நான் இதை எவ்வளவு தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூட்டில் பார்த்தாலும் எனக்கு திரும்ப எலக்டோரல் ரூட் தான் கண்ணில்படுது. அட்மினிஸ்ட்ரேட்டிவாக எனக்கு இதில் பெரிய எந்த பேக்கிங் இருக்க மாதிரி தெரியல. இருந்தால் ரொம்ப சந்தோஷம். மாநில உரிமைகளும் மாநில நிதிகளும் மீட்கப்பட்டால் மிக மிக சந்தோஷம். இடி இந்த விவகாரத்தை வந்து இந்த டாஸ்மாக் விவகாரத்தை எப்படி நீ கையாளும்? இடி எப்படி கையாளும்னா, இது மேலே இருக்கிற பிக் பாஸ் எப்படி சொல்கிறாங்களோ அப்படி கையாளும். அதுதான் இடி. இடி வந்து ரொம்ப நல்ல அமைப்பு, ரொம்ப சட்டப்பூர்வமா எல்லாருக்கும் நடக்குதுலாம் நானும் சொல்லல. மத்திய விசாரணை அமைப்புகளே உச்சபட்ச அதிகாரம் கொண்டது வந்து இடி தானே. ரிகார்டிங் மணி லாண்டரிங் இதுல வந்து டெரரிசத்துக்கு தனியா இருக்கு, கிரைம்ஸ்க்குலாம் தனியா இருக்கு, NIA CBI அப்பெல்லாம் நிறைய இருக்கு. இது என்னன்னா, பணக்காரர்கள் பணத்தை தவறான வழியில் சம்பாதித்து ஒயிட்டா மாத்துறவங்களுக்கு தான் இடியை பார்த்தா பயப்படணும். நீங்களும் நானும் இடியை பார்த்து பயப்பட வேணாம் ரெஸ்ட் ஆஃப் தி லைஃப் கூட. நமக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவன் வந்து பார்த்தோன்னா பாவம் பார்த்து நமக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு தான் போனோம். அதனால நமக்கு இது பிரச்சனை. நமக்கு வந்து எப்பா சாப்பிடு ஒரு நாள் என்னடா இவ்வளவு பாவமா இருக்கீங்க இந்த படி அப்படின்னு கொடுத்துட்டு தான் போனோம். அதனால இந்த இடி உச்சபட்ச அதிகாரம், இடிப்பா ட்ரக்கோனியன் யார் சொல்றது? சொல்றவங்க பூரா இடிக்கு பயப்படுறவங்க தான். நம்ம யாருக்கு பயப்படுவோம்? டிராபிக் போலீஸுக்கு பயப்படுவோம். ஹெல்மெட் போட்டு எல்லாத்தையும் வச்சிருந்தாலும் எதுக்காவது ஓவர் ஸ்பீடிங் கேட்டு 100 ரூபா கொடுத்தா கொடுத்தாகணும். ஏன்னா நம்மளுடைய லெவல் அவங்க தான். இவங்க லெவல் இடிக்கு பயப்படுறது. அதனால யார் பயப்படுறாங்கன்றது, எதுக்கு பயப்படுறாங்கன்றதை ப்ரூவ் பண்ணிடும். ரெண்டாவது, இடியும் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப நல்ல அமைப்புலாம் இல்லை. இங்கே நிறைய மாற்றம் வரணும். அதான் சிஸ்டம் சேஞ்சுன்னு சொல்கிறோம். அதாங்க அந்த எலியாரை வலியாரை அடிக்கிறதும் அந்த வலியாரை தெய்வம் அடிக்கிறதும் ஒரு ரொட்டேஷனில் நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த தெய்வத்துக்கு மேலே ஒரு ரொட்டேஷன் வரும்போது திரும்ப அது எலெக்ஷன் நேரத்தில் மக்கள்கிட்ட வராங்க. எலெக்ஷன் முடிஞ்ச மாத்திரத்துல நம்ம எலியாராயிரம், அவங்க வலியாராயிடுறாங்க, மேல இருக்கிறவங்க தெய்வம் ஆயிடுறாங்க, அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றும் மாறாதுங்க, அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதுதான். வக்பு திருத்த மசோதா குறித்தான ஒரு கருத்தரங்கை வந்து தாவேகா சார்பில் நடத்த இருப்பதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. 26ஆம் தேதி சென்னையில் ஒரு மிக பிரம்மாண்ட அளவில் வந்து தமிழ்நாடு முஸ்லீம் லீக்குடன் இணைந்து தாவேகா ஒரு பிரம்மாண்ட கருத்தரங்கை நடத்த இருக்குன்னு ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக இஸ்லாமியருடைய வாக்குகள் எல்லாமே வந்து மொத்தமாக குறிவைத்து விட்டதா தாவேகா? இது வாக்கா தயவு செய்து சொல்லாதீங்க. எனக்கு இது ரொம்பவே ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்குது. வக்ஃபுக்கு எதிராக போராடினா இஸ்லாமியர் வாக்கு, ஒரு ஊரில் நடக்கிற ஒரு சாதிய கொடுமை பேசினா தலித் வாக்கு, பெண்களுக்காக ஒரு பாதுகாப்பு கோரி பெண்கள் தினத்தன்னைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணால் உடனே பெண்கள் வாக்கு. இது ரொம்ப அநியாயமாக இருக்குங்க. இது வந்து முஸ்லீம்ன்றதை தாண்டி நம்ம வந்து ஒரு செக்குலர் ஸ்டேட். இங்கே எனக்கு வந்து நண்பனே வந்து ஒரு இஸ்லாமியனோ ஒரு கிறிஸ்துவன் தான். நம்ம அப்படி பிரிச்சுடே நீ முஸ்லீம் நீ கிறிஸ்டின் நான் ஹிந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோன்னு பார்க்கல. இவன்லாம் என் ஃப்ரெண்டு, அவன் அந்த சாமி கும்பிட்றான், இவன் அந்த சாமி கும்பிட்றான், ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளுடைய ப்ரையாரிட்டி. இப்படி தான் இந்த ஊரே, நானுன்னு பெருமைக்கு இல்லை, எல்லாருமே இப்படி தான் வளர்ந்துருக்குறோம். இந்த ஊரில் எதை நெஞ்சாலும் அதுக்கு ஒரு அரசியல் சாயம் பூச வேண்டாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள். இதை தவிர
இந்த இடி விஷயத்துக்கு அவசர அவசரமாக சுப்ரீம் கோர்ட் போகிறவங்க வக்ஃப் திருத்தத்துக்கு கேரளா கவர்மெண்ட் கேஸ் போட்டுருச்சு, தாவேகா கேஸ் போட்டுருச்சு, பல கட்சிகள் கேஸ் போட்டுச்சு, இன்னும் தமிழக அரசு கேஸ் போட்டுச்சான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இதுக்கு வக்ஃப் போர்டுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷனுக்கும் தமிழ் மொழிக்கும் வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்துனீங்களே, வக்ஃபுக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துனீங்களா ஒரு கேள்வி கேட்குறாங்க தாவேகால. இதுக்கு பதில் சொல்லலைல்ல திமுக. இந்த திமுக செய்யணும்னு சொல்லும் போதே அடுத்த கேள்வி என்ன தெரியுமா வரும்? அப்ப நீங்க நடத்துவீங்களா? ஆட்சிக்கு வந்த பிறகு வர வேண்டிய கேள்வி. அதுக்கு முன்னாடியே வருவது தாவேக்காக்கு இவங்களே பெரிய ரெகக்னிஷன் கொடுக்கறதா நான் பாத்துக்கிறேன். அது இந்த வக்ஃப் போர்டு சம்பந்தமான ஒரு தெளிவான புரிதல். அதை வந்து அந்த மக்களோட உட்காந்து இது என்ன ப்ராப்ளம், இது எப்படி ஹிஸ்டாரிக்கலா நடந்திருக்கு, இது எல்லாத்தையுமே அந்த இளைஞர்களுக்கு தாவேக்கா நிர்வாகிகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஒன்று இருக்கு. ஏன்னா அவங்க பப்ளிக் கிட்ட பேசணும். இப்போ ஒரு வீட்லையும் இப்போ எங்க அம்மா கிட்ட போயிட்டு வக்ஃப் போர்டு திருத்த சட்டம் ரொம்ப தப்பாமான்னு சொன்னா ஏன்னு எனக்கு சொல்ல தெரியணும். அப்போதான் எங்கள் அம்மாவுக்கு அதில் இருக்கிற நியாய தர்மம் புரியும். ஓஹோ, அவங்களுடைய ரைட்ஸ் இப்படி பாதிக்கப்படுமான்னு தெரிஞ்சா அதுக்கு எதிராக எலெக்ஷன் வரும்போது ஓட்டு போடுவாங்க. அது தெரியாம வக்ஃப் தப்பான், ஏன் தப்புன்னு கேட்டால் எனக்கு தெரியல, நான் போயிட்டேன்னா அது ஒரு பேசு பொருளாகவே மாறாது. ஸோ அந்த நிர்வாகிகள் ஒருத்தரும் போய் ஒரு வீட்டில் போய் பேசணும். அந்த பூத் லெவல் வாலண்டியர் சொன்னாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாரும் எல்லா நேரத்திலும் எல்லா விஷயத்துக்கும் எஜுகேட் ஆகிறது ரொம்ப முக்கியம். எப்படி இந்த பூத் லெவல் வாலண்டியர்ஸ் மீட்டிங்க்கு ஓவர்சி பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணி உட்காந்து கிளாஸ் நடக்கிறது பார்த்தாரோ, அதே மாதிரி வக்ஃப் ரிலேட்டடாக பேசணும், டீலிமிட்டட் விஷயமா பேசணும், கான்ஸ்டியூஷனில், எலக்டோரல் பாலிடிக்ஸில், ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்னு இந்த பசங்களுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து பொறுமையாக கற்றுக்கிட்டா அவங்க ஒரு ஹோலிஸ்டிக்காக வெல் இன்ஃபார்ம்டு லேர்னட் பாலிட்டிஷியன்ஸாக வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இதை நான் தாவேக்காவுடைய ஒரு பெஸ்ட் பேஸ்மெண்ட்டாக, நல்ல ஒரு அடித்தளமாக பார்க்குறேன். அந்த ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கும்போது அது கட்சி பெரிய உயரங்களை தொடர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதுதான் என்னுடைய ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டாக அது ஒரு நான் அகாடமிக்காக பார்க்குறேன். அதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். இதுவரை உங்கள் பிரயோகத்தை உங்களுக்கு நன்றி சார். தேங்க்யூ ஃபார் ஹேவிங்.